வணக்கம் மற்றும் நமஸ்காரம். நான் டாக்டர் கஞ்சன் சிங், பாரத் ஹோமியோபதி. நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய வீடியோவில் நான் உங்களுடன் மிகவும் பொதுவான ஒரு கேள்வியை பற்றி பேசப் போகிறேன். பலர் கிட்னி நோயாளிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகவும் அதிகமான பலவீனம் உணரப்படுகிறது. சிறிது வேலை செய்தால் கூட அவர்களுக்கு சோர்வு ஏற்படுகிறது, பலவீனம் உணரப்படுகிறது. சில நேரங்களில் மூச்சு கூட அதிகமாகிறது. அதே சமயம் அவர்களின் கைகளிலும் கால்களிலும் வீக்கம் ஏற்படுவதை பார்க்க முடிகிறது. இதற்கு பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்றால், கிட்னி நோயாளிகளில் அதிகமான பலவீனம், சோர்வு, மூச்சு திணறல் ஆகியவை ஏற்படுகின்றன. இதற்கு பின்னணி காரணம் இரத்த குறைவுதான். இது ரொம்பவும் பொதுவான கேள்வி. கிட்னி நோயாளிகள் ஏன் இரத்த குறைவு ஏற்படுகிறது என்று. முதல் காரணம் என்னவென்றால், எரித்ரோபுரோட்டின் ஹார்மோன் குறைவாக இருப்பதுதான். உங்கள் கிட்னி சரியாக செயல்படவில்லை என்றால் கிட்னி எரித்ரோபுரோட்டின் ஹார்மோனை உருவாக்க முடியாது. கிட்னியின் வேலை என்பது நம் உடலில் இருந்து தேவையற்ற பொருட்களை வெளியேற்றுவது மட்டுமல்ல, அதே சமயம் ஒரு ஹார்மோனையும் எரித்ரோபுரோட்டின் உருவாக்குவது கூட ஆகும். இது சிவப்பு இரத்த அணுக்கள் RBC உருவாக உதவுகிறது. ஆனால் கிட்னியின் செயல்பாடு பாதிக்கப்பட்டுவிட்டால் அல்லது கிட்னி தனது செயல்பாட்டை இழந்துவிட்டால் எந்த காரணத்தினாலும் அது உயர் இரத்த அழுத்தம், உயர் இரத்த சர்க்கரை, நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம், IgA நெஃப்ரோபதி அல்லது பிகேடி போன்ற எந்த காரணமாக இருந்தாலும் உங்கள் கிட்னி செயல்பாட்டை பாதிப்பதற்காக பொறுப்பானது என்றால் உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கிறது, உங்கள் யூரியா அதிகரிக்கிறது. கிட்னி நன்றாக செயல்படவில்லை என்றால் அப்போது கிட்னி எரித்ரோபுரோட்டின் ஹார்மோனை உருவாக்க முடியாது. இதனால் நோயாளிக்கு இரத்த குறைபாடு ஏற்படுகிறது. அவர்களுக்கு மூச்சு திணறல், பலவீனம், மயக்கம் போன்றவை ஏற்படுகின்றன. இரண்டாவது காரணம் இரும்பு குறைபாடு. மூன்றாவது காரணம் வைட்டமின் B மற்றும் ஃபோலிக் ஆசிட் குறைபாடு. நான்காவது காரணம் நீண்டகால அழற்சி, கிரானிக் இன்ஃப்ளமேஷன். நீண்ட நாட்களாக உங்கள் உடலில் ஏதேனும் அழற்சி இருந்தால் உங்கள் உடல் இரத்தம் உருவாக்க முடியாது. இதனால் இரத்த குறைபாடு ஏற்படுகிறது. இப்ப இந்த இரத்த குறைபாடு ஏற்படுகிறதுனா அதை எப்படி பூர்த்தி செய்யலாம் என்று பார்க்கலாம். எல்லா நீண்டகால கிட்னி நோயாளிகளும் தங்களுக்குள் அடிக்கடி இந்த கேள்வி இருக்கும். நமக்கு இரத்த குறைபாடு ஏற்படுகிறது, அதனால் நாம் என்ன சாப்பிட வேண்டும் என்று, எதை சாப்பிட்டால் நம் இரத்த குறைபாடு பூர்த்தி ஆகும் என்று. நான் உங்களுக்கு இதை தெளிவாக சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் நீண்டகால கிட்னி நோயால் பாதிக்கப்பட்டவராக இருந்தால், உங்கள் சிறுநீரகங்கள் சரியாக செயல்படவில்லை என்றால், அவை கிரியேட்டினையும் யூரியாவையும் வெளியேற்ற முடியவில்லை என்றால், அவை உங்கள் உடலில் உள்ள கழிவு புரதத்தையும் வெளியேற்ற முடியாமல் இருக்கின்றன. இதனால் உங்கள் கிரியேட்டினின், யூரியா அளவுகள் அதிகரிக்கின்றன மற்றும் இரத்த குறைபாடும் ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையில நீங்கள் நினைத்தால் நான் பீட்ரூட் சாப்பிட்டால் இரத்த குறைபாடு பூர்த்தியாகும் என்று, அது உண்மையல்ல. என் OPDயில் பல நோயாளிகள் வருகிறார்கள். அவர்கள் சொல்கிறாங்க, எனக்கு இரத்த குறைபாடு, நாங்கள் பீட்ரூட் கொடுத்தோம், நாங்கள் வெல்லம் கொடுத்தோம், ஜூஸ் குடிக்க வைக்கலாமா என்று நினைத்தோம், இதனால் இரத்த குறைபாடு பூர்த்தி ஆகுமா என்று கேட்கிறார்கள். அந்த நோயாளிகளுக்கு நான் கண்டிப்பாக சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் பீட்ரூட் அல்லது வெல்லம் கொடுத்து வருகிறீர்கள் என்றால் அதை உடனே நிறுத்துங்கள். ஏனெனில் உங்கள் சிறுநீரகம் சரியாக செயல்படவில்லை என்றால் அது எரித்ரோபோய்டின் ஹார்மோனை உருவாக்காது. அந்த ஹார்மோன் உருவாகவில்லை என்றால் உங்களுக்குள்ள இரத்த குறைபாடு எப்போதும் பூர்த்தியாக முடியாது. அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்கள் சுக்குந்தர் அல்லது வெல்லம் கொடுத்து வருகிறீர்கள் என்றால் அதனால் என்ன ஆகும் என்றால் உங்கள் உடலில் பொட்டாசியம் அதிகரிக்கும். சிறுநீரகம் இப்போது உங்கள் கிரெடினின் மற்றும் யூரியாவை வடிகட்ட முடியவில்லை. அதேபோல் அது அதிகமான பொட்டாசியத்தையும் வெளியேற்ற முடியாது. இதனால் உங்களுக்கு கார்டியக் அரெஸ்ட் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்பு மிகவும் அதிகரிக்கிறது. எனவே சிறுநீரக நோயாளிகளின் கிரெடினின், யூரியா, பொட்டாசியம் அதிகரித்து இரத்தம் குறையும் போது நீங்கள் வெளியிலிருந்து எதை எடுத்தாலும் அந்த இரத்த குறைபாட்டை சரி செய்ய முடியாது. உங்களுக்கு இரத்த குறைபாடு ஏற்பட்டால் நீங்கள் எலக்ட்ரான் புரோட்டீன் எனும் இன்ஜெக்ஷன்களை பயன்படுத்தலாம். அதற்கான வழிமுறைகள் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த இன்ஜெக்ஷனை எவ்வளவு அளவில், எவ்வாறு, எத்தனை முறை இட வேண்டும் என்பதனை உங்கள் மருத்துவர் தான் முடிவு செய்வார். இது முழுமையாக மருத்துவரின் ஆலோசனையில தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சுக்கிரா, வெல்லம் அல்லது பனங்கிழங்கு சாப்பிட்டால் மட்டும் உங்கள் இரத்தம் அதிகரிக்காது.
உங்கள் இரத்தம் அதிகரிக்க வேண்டுமென்றால் முதலில் உங்கள் சிறுநீரக செயல்பாடு சிறிது மேம்பட வேண்டும். அதே சமயம் நீங்கள் எலக்ட்ரோ புரோட்டீன் இன்ஜெக்ஷன்கள் எடுத்தால் மட்டுமே இரத்த குறைபாடு சரியாகும். கூடுதலாக ஃபாலிக் ஆசிட் மாத்திரைகள், வைட்டமின் B12 மாத்திரைகள் ஆகியவையும் வழங்கப்படுகின்றன. உங்கள் வைட்டமின் B12 அளவு மிகவும் குறைந்திருந்தால் அதற்கும் இன்ஜெக்ஷன்கள் வழங்கப்படுகின்றன. இதன் மூலம் உங்களுக்குள்ள இரத்த குறைபாடு சரியாகும். எனவே பலர் சுக்ரா சாப்பிட்டால் இரத்த குறைபாடு சரியாகும் என்று நினைக்கிறார்கள் என்று நான் நம்புகிறேன். ஆனால் அது உண்மை அல்ல. நீங்கள் இன்ஜெக்ஷன்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இன்ஜெக்ஷன்கள் எடுத்துக்கொள்ளவில்லை என்றால் உங்கள் இரத்தம் அதிகரிக்காது. அதனால் உங்களுக்கு பலவீனம் தொடரும். எனவே நான் நம்புகிறேன் பலர் தங்களுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைத்திருக்கும். சிறுநீரக செயல்பாடு சரியாக இல்லை என்றால் ஏன் இரத்தம் உருவாகவில்லை என்பதையும், இரத்தம் உருவாக வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் புரிந்திருப்பார்கள். இன்றைய வீடியோவில் இவ்வளவுதான். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்பேன். அதுவரை நன்றி.